உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டைக்கு கோவையில் இருந்து கோமியத்தை தபால் மூலம் அனுப்பும் போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சியினர் ஈடுபட்டனர். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி கோமியம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் பெரும் பேசு பொருளானது. அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கூறிய கருத்தும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கோமியம் குறித்த கருத்து தெரிவித்த சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டைக்கு கோமியம் அனுப்பும் போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சியினர் ஈடுபட்டனர். கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதித்தமிழன் தலைமையில் 8 பேர் கொடிகளையும் கோமியத்தையும் ஏந்தியவாறு கொண்டு வந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்திய தபால் நிலையத்திலிருந்து அனுப்ப சென்றபோது முதலில் இதுபோன்ற பொருட்களை தபால் மூலமாக அனுப்ப முடியாது என அலுவலக ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்தனர். அதன் பிறகு தலைமை தபால் நிலைய அதிகாரியிடம் தொலைபேசி வாயிலாக திராவிட தமிழர் கட்சியினர் பேசினர். இதையடுத்து கோமியத்தை சிறிதளவு சிந்தி விடாத வகையிலும் சிந்தினாலும் வெளியே வராத வகையில் பேக்கிங் செய்ய அறிவுறுத்தினர். மாற்று முறையில் பேக்கிங் செய்து 700 மில்லி லிட்டர் கோமியத்தை சென்னை ஐஐடி இயக்குநருக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக பேட்டியளித்த கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதித்தமிழன் பேசுகையில், கோவையிலிருந்து காமகோட்டைக்கு அனுப்பியதாகவும் தென் மாவட்டங்களில் இருந்து மகளிர் அணி சார்பில் வானதி மற்றும் தமிழிசைக்கு கோமியம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். மாட்டுக்கறி உண்பவர்கள் கோமியம் மரணம் ஆட்டார்களா என தமிழிசை முன்வைத்த கருத்துகளுக்கு, மாட்டுக்கறி எங்களுக்கு தேவை என்பதால் உண்கிறோம் என்றார். நாங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமென அவர் கூறக்கூடாது என கூறியவர், அறிவியல் ரீதியாக மாட்டுக்கோமியம் நச்சுத்தன்மை கொண்டது என ஆய்வுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழிசை விருப்பப்பட்டால் அவருக்கு மாட்டுக்கறியை அனுப்பி வைக்கவும் தயார் எனவும் அவர் பேட்டியில் கூறினார். ஆதித்தமிழன், மாநில துணை பொதுச் செயலாளர், திராவிட தமிழர் கட்சி. கடந்த வாரத்தில் ஐஐடி இயக்குநராக இருக்கிற காமகோடி அவர்கள் மாட்டுக்கோமியம் மருத்துவ குணம் நிறைந்தது என்று அறிவியலுக்கு பொருந்தாத உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார். அந்த பரப்பி வருகிற செய்திக்கு ஆதரவாக பிஜேபியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தொடர்ந்து அந்த கருத்தை ஆதரித்து பல்வேறு விதமான பொய்க்கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். அவர்கள் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட தமிழர் கட்சி இன்றைக்கு ஐஐடி இயக்குநராக இருக்கிற காமகோடி அவர்களுக்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் இந்த மாட்டு கோமியத்தை தபால் மூலம் அனுப்புகிற ஒரு போராட்ட யுத்தியை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த மாட்டு மூத்திரம் மருத்துவ குணம் நிறைந்தது என்று ஐஐடி இயக்குநர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய தலைவராக இருக்கிற KA ஜெயலால் அவர்களும் தமிழ்நாடு சங்கத்தின் தலைவராக இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் மாட்டு கோமியம் உடலுக்கு நல்லதல்ல, அது பல்வேறு விதமான நச்சுத்தன்மைகளை கொண்டது என்று பல்வேறு ஆய்வின் மூலமாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவருடைய கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இன்றைக்கு ஐஐடி இயக்குநராக இருக்கிற காமகோடி அவர்களுக்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் கோவை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு மாட்டு கோமியத்தை முன்னெடுத்து இந்த தபால் மூலம் அனுப்புகிற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் தலைமையின் சார்பில் இன்றைக்கு ஐஐடி இயக்குநராக இருக்கிற காமகோடி அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் மகளிர் அணி சார்பில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அந்த மாட்டு கோமியத்தை அனுப்புகிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில். உங்களுக்கு வைக்கிற கேள்வி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாட்டுக்கறியை உண்பதற்கு ஒத்துக்கொள்றவங்க ஏன் கோமியம் சொல்றாங்க? தமிழிசை தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாட்டுக்கறியை உண்ணுகிறவர்கள் ஏன் மாட்டு மூத்திரத்தை அருந்தக்கூடாது என்கிறார்கள். எதை உண்ண வேண்டும் என்பதை உணர்வுகளை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். மாட்டுக்கறி எங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கிறது, எங்களுடைய உணவாக இருக்கிறது. எனவே அந்த மாட்டுக்கறி உணவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மாட்டு கோமியம் உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் சொல்லுகின்ற வகையிலே உங்களுக்கு விருப்பப்பட்டார் போல் இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சி மாட்டு கோமியத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். விருப்பப்பட்டால் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு மாட்டுக்கறி உணவையும் அனுப்புவதற்கு திராவிட தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது.